ஓம் சாந்தி. 27/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, சத்தியமானவரின் சங்கம் அல்லது சேர்க்கை ஞான மார்க்கத்தில்தான் உங்களுக்கு ஏற்படுகிறது. இப்போது நீங்கள் சத்தியமான பாபாவின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபாவின் நினைவில் அமர்வது என்றால் சத் சங்கம் செய்வதாகும். கேள்வி: சத் சங்கத்தின் அவசியம் குழந்தைகள் உங்களுக்கு இப்போதுதான் உள்ளது. ஏனென்றால் தமோ பிரதானமான ஆத்மா ஒரு சத்தியமான தந்தை மற்றும் சத்தியமான குருவின் சேர்க்கையின் மூலம்தான் சதோ பிரதானமாக, அதாவது கருப்பிலிருந்து வெண்மையாக ஆக முடியும். அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக முடியும். சத் சங்கத்தினால் அன்றி பலமற்ற ஆத்மா பலசாலியாக ஆக முடியாது. பாபாவின் சங்கத்தினால் ஆத்மாவுக்குள் தூய்மையின் பலம் வந்து சேர்ந்து விடுகிறது. 21 பிறவிகளுக்கு அதன் துன்பமெல்லாம் விலகி விடுகிறது. படகு கரை சேர்ந்து விடுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள் சத் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த சத்தியமான சங்கத்தில் கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில்தான் குழந்தைகள் அமர்கிறீர்கள். உலகமோ இதை அறிந்து கொள்ளவில்லை. அதாவது சத்தியத்தின் சங்கம் என்று சொல்லப்படுவது எது? சத் சங்கம் என்ற பெயர் அழிவற்றதாக பல காலமாக இருந்து வந்துள்ளது. பக்தி மார்க்கத்திலும் நாங்கள் இன்ன சத் சங்கத்திற்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போது உண்மையில் பக்தி மார்க்கத்தில் யாரும் சத் சங்கத்திற்கு செல்வதில்லை. சத் சங்கம், அதாவது சத்தியமானவருடைய சேர்க்கை கிடைப்பது ஞான மார்க்கத்தில்தான். இப்போது நீங்கள் சத்தியத்தின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் சத்தியமான பாபாவின் சங்கத்தில் அல்லது தொடர்பில் அமர்ந்திருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு இடத்திலும் ஆத்மாக்கள் பரமபிதா பரமாத்மாவின் சங்கத்தில் அமர்வதில்லை. தந்தையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நாங்கள் சத் சங்கத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லலாம் என்ற போதிலும் அவர்கள் தேக அபிமானம் கொண்டு விடுகிறார்கள். நீங்கள் தேக அபிமானப்பட மாட்டீர்கள். நீங்கள் நான் ஆத்மா சத்தியமான பாபாவின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு எந்த ஒரு மனிதரும் சத்தியமான சங்கத்தில் அமர முடியாது. சத்தியத்தின் சங்கம் என்ற பெயரும் கூட இப்போதுதான் உள்ளது. சத்தியத்தின் சங்கம் அல்லது சத்தியமானவரின் சங்கம் என்ற வார்த்தையின் சரியான அர்த்தத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது சத்தியமான பரமாத்மா தந்தையுடன் கூட அமர்ந்திருக்கிறீர்கள். அவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவாக உள்ளார். ஆக நீங்கள் சத்தியமானவரின் சேர்க்கையிலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாகிறது. பிறகு இங்கே அல்லது வீட்டில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் ஆத்மா. இப்போது சத்தியமான தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது சத்தியத்தின் சேர்க்கையிலே இருக்கின்றோம். பாபா மதுவனத்தில் அமர்ந்துள்ளார். பாபாவை நினைவு செய்வதற்கான யுக்திகளும் அநேக விதமாக கிடைக்கின்றன. நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். இதையும் குழந்தைகள் அறிவார்கள். நாம் 16 கலைகள் நிறைந்தவர் ஆகிறோம். பிறகு கீழே இறங்கி இறங்கியே கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. பக்தியும் முதலில் ஒருவருக்காகவே செய்யப்படுகிறது. பிறகு இறங்கி இறங்கி பலரை வணங்கும் பக்தியாக ஆகிவிடுவதால் தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றனர். பிறகு அவர்களுக்கு சத்தியத்தின் சங்கம் நிச்சயமாக வேண்டும். இல்லையென்றால் எப்படி தூய்மையாக ஆவார்கள்? ஆக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சத்தியமான தந்தையின் சங்கம் தொடர்பு இப்போது கிடைத்துள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. உங்களுக்கு கிடைத்துள்ள தேகம் சம்பந்தப்பட்ட சங்கத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். சத்தியமானவரின் சங்கத்தின் மூலம் தூய்மையாக ஆக வேண்டும். 2. இந்த மாணவ வாழ்க்கையில் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் புத்தியில் ஞானம் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். நோக்கம் மற்றும் குறிக்கோளை நினைவில் வைத்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும்.
உண்மையான மனதுடன் பாபாவின் உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம்: கலப்படமற்ற மற்றும் நிர்விக்னமான மனோநிலையின் மூலம் முதல் ஜென்மத்தின் பலனை அடையக்கூடிய சமீபமானவர் மற்றும் சமமானவர் ஆகுக. கலப்படமற்ற மற்றும் தடையற்ற, அதாவது நிர்விக்னமான மனோநிலையின் மூலம் முதல் ஜென்மத்தில் வரக்கூடிய பலனை அடைகின்ற சமீபமானவர் மற்றும் சமமானவர் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் இங்கு பிரம்மா பாபாவின் குணம் மற்றும் சமஸ்காரத்திற்கு சமீபமாக இருக்கிறார்களோ, அனைத்து சம்பந்தங்களிலும் பாபாவுடன் இருக்கிறார்களோ மற்றும் சமமான அனுபவத்தை செய்கிறார்களோ அவர்கள்தான் அங்கு, அதாவது புதிய உலகத்தில் ராயலான குலத்தில் முதல் ஜென்மத்தின் சம்பந்தத்தில் நெருக்கமாக வருகிறார்கள். இரண்டாவது, யார் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை ஒருவரையே நினைப்பவராக, அதாவது கலப்படமற்ற நினைவில் இருக்கிறார்களோ மற்றும் தடையற்றவர்களாகவும் இருப்பார்களோ அவர்கள்தான் முதலில் வருவார்கள். நிர்விக்னம் என்றால் தடை வரவே இல்லை என்று பொருள் அல்ல. என்றாலும் தடைகளை வென்றவராகவும் மற்றும் தடைகளின் மீது சதா வெற்றி அடைகின்ற நிலையே நிர்விக்னமான நிலையாகும். இந்த இரண்டு விஷயங்களில் யாரேனும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சரியாக இருந்தால் முதல் ஜென்மத்திலும் துணையாக வருவீர்கள். ஸ்லோகன்: அமைதியின் சக்தியின் மூலம் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்துவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்கை: ஏகாந்தவாசி என்றாலே எப்போதும் தனிமையில் இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருப்பதாகும். ஒருமுகத்தன்மையின் சக்தி இருந்தால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் செய்தியை சென்றடைய வைக்கலாம். எந்த ஆத்மாவையும் வரவழைக்கவும் முடியும். எந்த ஒரு ஆத்மாவின் சப்தத்தையும் கண்டறிய முடியும். எந்த ஆத்மாவிற்கும் தொலைவில் இருந்தபடியே ஒத்துழைப்பும் தர முடியும். நல்லது. ஓம் சாந்தி.